வணக்கம். நான் தான் உங்களோட ஜோஸ்வா. 220F ரொம்ப நாளாவே நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. ஒரு NS200 மாடிஃபைடு பண்ணணும், அதுவும் ஸ்டாக் லுக் மாதிரி இருக்கிற ஒரு மாடிஃபைடா சொல்லுங்கன்னு உங்களுக்கு வேண்டிதான் இந்த வண்டியை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த வண்டியை வந்து நீங்க நிறைய ரீல்ஸ்ல பார்த்துருப்பீங்க. ஹைப்பர் 200ஓட வண்டி தான். இந்த வண்டியில வந்து இப்போ கரண்ட்லியா என்னெல்லாம் மாட்டியிருக்காரு, என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கு எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லா ரிவ்யூ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல வந்து டோமினாரோட ஹெட்லைட் செட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்ல வந்து எஃபி செட்டோட வைசர் தாங்க போட்டிருக்கு. டோமினாரோட ஹெட்லைட்டும் போட்டு உள்ள வந்து RGB லைட் கலர் கலரா கொடுத்துருக்கு. இதெல்லாமே போன்ல கண்ட்ரோல் பண்றது மாதிரி தான். அதுக்கப்புறமா கீழே வந்து 2 பார்க் லைட்டு ஒயிட் கலர்ல யூனிக்கா இருக்கிறதுக்கு வேண்டி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்ல வந்து 250ஓட மர்கார்டு கொடுத்துருக்குங்க. 250ஓட மர்கார்டும் அதுக்கப்புறமா நம்ம மோஜோ டிஸ்க் பிளேட் இந்த வண்டியில கொடுத்துருக்கு. நிறைய பேர் மோஜோ டிஸ்க் பிளேட் இப்ப கேக்குறீங்க கரண்ட்லியா எங்க கிடைக்கும்னு. எல்லாம் எங்க கிடைக்கும் வாங்குறதுக்கு எல்லா வீடியோ இந்த எல்லாமே ஃபுல்லா நான் உங்களுக்கு சொல்றேன். இதுலயும் மோஜோ டிஸ்க் பிளேட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமா இதுல வந்து இந்த டிஸ்க் பிளேட் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருந்து. அது வந்து இப்போ அவர் சின்ன ஒரு அப்டேட்டுக்கு வேண்டி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியிருக்காரு. நம்ம நேரத்துக்கு அது வந்து பார்க்க முடியல. அதுக்கப்புறமா இந்த வண்டியில வந்து டியூக் 200ஓட ஒரு ஹேண்டில் தான் கொடுத்துருக்கு. அதுவும் சில்வர் கலர் தான் கொடுத்துருக்கு. ஹோல்டர் மட்டும் பிளாக் கலர்ல கொடுத்துருக்கு. நான் இங்க பாருங்க, ஹோல்டர் வந்து பிளாக் கலர்லையும் ஹேண்டில் வந்து சில்வர் கலர்லையும். அதுக்கப்புறமா 2 ஆயில் கேன் கொடுத்துருக்காருங்க. 2 ஆயில் கேனுமே டம்மி தான் கொடுத்துருக்கு. உள்ளால சும்மா ஆயில் ஊத்தி வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம ஃபோர்க்கு அப்சைடு ஃபோர்க்கு போட்டிருக்கு. ரெண்டுமே ரைட் சைடில் வர ஃபோர்க்கு தான் போட்டிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா டபுள் டிஸ்க் வைக்கிறதுக்கு வேண்டி பண்ணியிருந்து இதில் டபுள் டிஸ்க் தான் போட்டிருக்கு. சின்னதாக லேத் ஒர்க்கு வேண்டி இப்போதைக்கு ரிமூவ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறமா நம்ம கார்பன் ராப்பிங் தாங்க பண்ணியிருக்கு. இந்த ஸ்டெம்பில் 2 சைடு ஸ்டெம்புலையுமே கார்பன் டிப்பிங் தான், இந்த ராப்பிங் தான் பண்ணியிருக்கு பாருங்க. அதுவும் ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங்ல இருக்கு. அதுக்கப்புறமா வண்டி வந்து இந்த அளவுக்கு லுக்கு சூப்பரா இருக்கிறதுக்கு ஒண்ணு தான் மெயினா பண்ணியிருக்கு. நம்ம ஹெட்லைட்ல வந்து கிளாம்ப் அடிச்சு ஹெட்லைட்டை ரொம்பவே முன்ன தள்ளி வச்சிருக்குங்க. அதனாலதான் இந்த லுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பீஸ்ட் லுக்ல கிடைக்குது. பாத்தீங்களா, அப்படி நிமிந்து பாக்குறது மாதிரியே ஒரு லுக்கு. அதுக்கப்புறமா 390ஓட அட்ஜஸ்டபிள் லிவர் கொடுத்துருக்கு. 2 சைடுமே அட்ஜஸ்டபிள் லிவர் கொடுத்துருக்கு 390ஓடது. அதுக்கப்புறமா 390ஓட சுவிட்ச் வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கு. நான் பாருங்க, 390ஓட சுவிட்ச் கொடுத்துருக்கு. சுவிட்சும் வந்து எல்லாமே ஒர்க்கிங்ல தான் கொடுத்துருக்காரு. எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. அதுக்கப்புறமா இந்த வண்டியில வந்து நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க, இந்த வண்டியில வந்து டிப் பண்ணியிருக்கா ரேப் பண்ணியிருக்கான்னு. அதுக்கான உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் தான். இந்த வண்டியில வந்து ரேப் தான் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் டிப் பண்ணியிருக்குன்னு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிருக்கீங்க. இது வந்து ரேப் தான் பண்ணியிருக்கோம். இது வந்து ரேப்பிங் மாதிரியே தெரியாதுங்க, ஃபுல்லாவே டிப் மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து இதுல வந்து ரேப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதுல கிளியர் ஃபினிஷ் கொடுத்துருக்கோம். அதனாலதான் உங்களுக்கு வந்து இது டிப் பண்ண மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறமா 390ஓட அண்டர் பெல்லி கொடுத்துருக்கு. அதுலயும் சின்னதா ஸ்டிக்கர் சின்னதா நார்மலா நம்ம போட்டிருக்கோம். அதுவும் ஒரு வேற லெவல் லுக்ல இருக்கும். NS200 எல்லாத்துக்குமே நம்ம 390ஓட அண்டர் பெல்லி வேற லெவல்ல இருக்கும். NS200க்கு மட்டும் இல்லை, எல்லா வண்டிக்குமே கொஞ்சம் நேக்கடு பைக் எல்லாத்துக்குமே கொஞ்சம் வேற லெவல்ல தான் இருக்கும். அதுக்கப்புறமா பேக்லயும் டிப்பு தான் பண்ணியிருக்கு. இந்த டிப்பு வந்து இந்த பிரிண்டோட நேம் வந்து ஃபோர்ஜடு கார்பன்ல பிளாக் கலர் தான் கொடுத்துருக்குதுல. அதுக்கப்புறமா RGB லைட் வந்து பின்னாடியும் வச்சிருக்கு. பின்னாடி உனக்கு காமிச்சு தரேன். பின்னாடியும் RGB லைட் வச்சிருக்கு. ரெட் கலர் தான். அதுக்கு ஏற்றது மாதிரியே சின்னதா லைன் ஆட்டு நம்ம ஸ்டிக்கரிங் பண்ணி விட்டுருக்காரு. அதுக்கப்புறமா நம்பர் பிளேட் நார்மல் தான் கொடுத்துருக்கு. பேக்ல வந்து பெரிய சைஸ் டயர் போட்டிருக்குங்க. இந்த டயரோட சைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 180 தான் போட்டிருக்கு. 180க்கு 55 போட்டிருக்கு. இது வந்து வேற லெவல் டயர் தான். ட்ராக் டயர் போடுறதுனால நமக்கு என்ன யூஸ்னு பாத்தீங்கன்னா லுக்கு நல்லா இருக்கும், அல்லாம நமக்கு பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். மைலேஜ்னு பார்க்கும்போது ரொம்பவே அடி வாங்கிரும். நமக்கு மெயின்டெனன்ஸும் கொஞ்சம் அதிகமாக தான் வரும். நம்ம நார்மல் டயர் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ராக் டயர் வந்து டக்குன்னு போயிடும். அது நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்கு. அதுக்கப்புறமா பேக்கில் வந்து இண்டிகேட்டர் வந்து நம்ம RC200ஓட மரரில் வர லைட்டு தான் வச்சிருக்கு. நான் பாருங்க, அதையும் போட்டு விடுறேன். நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க பேக்கில் வைக்கிறதுக்கு யாது லைட்டு ப்ரோ நல்லா இருக்கும்னு. அதுக்கு வந்து நம்ம RC200ஓட லைட்டு வேற லெவலில் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த வண்டியில KTMோட சிங்காம் போட்டிருக்காருங்க. நான் பாருங்க, KTMோட சிங்காம் வந்து NS200க்கு நம்ம ஃபிட் பண்ணலாம். சின்ன சின்ன மெக்கானிசம் வேலை இருக்கும்.
அதை மட்டும் பண்ணிட்டு நம்ம போடலாம். பேக்ல இருக்க அலாய் வந்து கேடிஎம்மோட அலாய் தான். அதுக்கப்புறமா ப்ரோ டிஸ்க் கொடுத்துருக்கு, பேக்ல வந்து ப்ரோ டிஸ்க் கொடுத்துருக்கு. இதுல வந்து சின்னதாட்டு ஒரு ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கு. இந்த வண்டிக்கு வந்து மொத்தமா நம்ம டிப்பிங் டிப்பிங் இல்ல ரேப்பிங்குக்கு வந்து எவ்வளவு ஆச்சுன்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. இந்த வண்டிக்கு வந்து ஃபுல்லா ரேப்பிங் பண்றதுக்கு வந்து நமக்கு 5K பக்கத்துல வந்துருச்சு. அதுக்கப்புறமா பிளஸ் நமக்கு 5K ரேப்பிங், அதுக்கு மேல நமக்கு கிளியரு நம்ம தனியா அடிக்கணும். கிளியரும் நம்ம நல்ல குவாலிட்டியில அடிக்கிறதா இருந்தா ரேட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஏறும். அதுக்கப்புறமா டிஸ்கவரோட ஸ்கிராப் போட்டிருக்குங்க. இந்த இதுல நிறைய NS200க்கு இந்த ஸ்கிராப் போடுறதுனாலதான் லுக்கே வேற லெவல்ல இருக்கும். நேக்கடு பைக்குக்கு எல்லாத்துக்குமே இது ஸ்கிராப் வேற லெவல்ல இருக்கும். NSக்கு வந்து டிஸ்கவரோட ஸ்கிராப் வந்து டைரக்ட் ஃபிட்டிங் தான் NSக்கு. அதுக்கப்புறமா ஆர்எஸ்க்கு இல்ல, NSக்கு 220க்கு பல்சர் 150 இத மாதிரி 1-2 வண்டிக்கு எல்லாத்துக்குமே டைரக்ட் ஃபிட் தான். அதுக்கப்புறமா சேஸ் மாதிரி நம்ம இதுல வந்து ஃபைபர்ல ஒரு பீஸ் கொடுத்துருக்காரு. இதுவும் வேற லெவல்ல இருக்கு. ஒரு கிளாசிக் பிளாக் தான், உள்ளால வந்து நெட் வச்சு கவர் பண்ணிருக்கு. எல்லா இடத்துலயும் இந்த நெட் வச்சு கவர் பண்ண மாட்டாங்க. இது வந்து அவர் நெட் வச்சு கவர் பண்ணி அதுலயும் பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு. வேற லெவல்ல இருக்கு. அதனால இந்த வண்டியோட ஃபுல் ரேட் வந்து எவ்வளவு ஆச்சுன்னு தான் கிளியரா எனக்கு தெரியல. உங்களுக்கு இந்த வண்டியில மாட்டிருக்கு ஏதாவது திங்ஸ் போல உங்க வண்டியிலேயே மாட்டுறதுக்கு ஏதாவது திங்ஸ் ஏதாவது தேவைப்பட்டேன்னா கீழே நம்பர் கொடுக்குறோம், மறக்காம கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. எல்லா பைக்கோட மாடிஃபைடு திங்ஸும் ஆஃப்டர் மார்க்கெட் நம்மளோட ஃபோர்க்கா இருந்தாலும் சரி, சிங்காமா இருந்தாலும் சரி, என்ன தேவையா இருந்தாலும் கீழே நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.